வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? எப்படிங்க உங்கள் ஊர்லலாம் வெயில்? இங்கே தாறுமாறு வேறு லெவல். இங்கே நிற்கிறேன், காற்று அவ்வளோ இல்லை, செடி கூட அவ்வளோ அசைய மாட்டேங்குது. செம்ம வெயில் இன்னைக்கு. அதிகபட்சம் இங்கே தான் நினைக்கிறேன், வேலூரில் தான் எப்பவுமே வெயில் செம்மையாக காட்டும். இப்போது ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்த மாதம்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சொல்ல முடியாது, டக்குன்னு மழை பெஞ்சாலும் பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. மழை பெஞ்சால் கொஞ்சம் கூலிங் ஆகிடும் இல்லையா? அடிக்கடி கரண்ட் வர போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகுது கரண்ட்டு போகிறதால, அதுவும் ஒரு கஷ்டம். ஒய்ஃபை கனெக்ஷன் தான் நம்மளது. வீடியோ நம்மளது கிளியராக இருக்குங்களா? இப்போ பாருங்கள், கிளியராக இருக்க வீடியோலாம். ஆடியோ தான் கொஞ்சம் சவுண்டு, பேக் சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கும். நம்ம மைக் போட சொல்கிறாங்க, நான் மைக் போடலாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது. நேச்சுரல் சவுண்டு தான், பின்னாடியே வண்டி போகிறது, ஆட்டோ போகிறது கேட்டு தான் இருக்கும். நீ நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இப்போ நான் வெளியே போயிட்டு வந்தேன். மேலாமே குழந்தைக்கு என்னது யாருக்கு இது? குழந்தைங்க என்ன பண்ணுறேன்? கால் அரைக்கிற ஒன்று அதுலேயேவா? அதுலேயே கீரை கூட்டு பண்ணுறேன். நம்மளுக்கு வாழைக்காய் ஃப்ரை. அம்மா கீரை கடைஞ்சி வச்சுருக்காங்க. ஓ, கீரை தாளிச்சிட்டாங்களா இல்லையா? தாளிச்சிட்டாங்க. இனி நம்ம வீட்டில் கீரை கடையல் சாப்பிட வச்சுட்டாங்களா? சாப்பாடு வச்சுட்டாங்க. இது எறா. சரி, ஓகே. இது சும்மா ஒரு 50 ரூபா எறா வாங்கினேன் நான் அங்கே பக்கம் வரப்போ. எறெல்லாம் காலி, கொஞ்சம் கையில் மிச்சம் இருந்துச்சு. ஒரு 50 ரூபா கொடுத்தேன், எறா தப்பாண்டு உரிச்சுட்டாங்க. அதில் மசாலா போட்டு வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு. மீராமா, நேற்று காயத்ரி சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, உன்னை ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஆமாம், இன்னும் முட்டை மிட்டாய் இன்னும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன். காயத்ரி சிஸ்டர், நேற்று நீங்கள் இங்கே கேக் எடுத்து டெலிவரி போயிருந்தேன். எங்கே போயிருந்தீங்க? உங்கள் பேருக்கு தான் போயிருந்தேன். அது என்ன ஷாப்பு? அது இது சில் ஸ்பாட், தம்பி ஸ்பாட் ஷாப்பும் டீ பாய்னு ஒரு ஷாப்பு. அது 2 ஷாப்பு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே போய் கொடுத்துட்டு வந்தேன். ஷாப்புக்கும் தரல, கெஃபேக்கு கொடுத்துருக்கோம். கெஃபே அது சொல்ல மறந்துட்டேன். கெஃபே அண்ணா தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே நம்பர் 8056859681. ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்னா எப்படி தெரியல, திணறேன் நான். சரி, கடன்னு சொல்லிட்டேன். நான் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பரும் கொடுக்குறேன். கெஃபேக்கு ஒன்றா கேளுங்க. இப்போதைக்கு இவங்க ட்ரெண்டை இவங்க முட்டை மிட்டாய், முட்டை மிட்டாய் எல்லாமே கேட்டுருந்தாங்க. அது எப்படி தான் டேஸ்ட் இருக்குன்னா செம்ம டேஸ்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் டேஸ்ட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அந்தளவு டேஸ்ட்டு. ஓகேவா? சரி, இது முடிச்சுட்டு காயத்ரி ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணிட்டுன்னா உனக்கு கேக்கு நீ டெலிவரி போறியா, என்ன கொரியரில் அனுப்புறியா? கொரியர் தான் சென்ட் பண்ணணும். காயத்ரி சிஸ்டருக்கு அவங்க டிரைவர் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சவொடனே. ஸோ அவங்க பிக் பண்ணிப்பாங்க. ஓகே. எனக்கு டவுட்டு, ஒரு வாட்டி முட்டை மிட்டாய் செய்கிறப்போ காமிக்கிறியா? காமிக்கிறேன். அதில் மைதா கிடையாது? மைதாலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஃபுல்லாக பாதாம், முந்தை, நெய், பால்கோவா, சக்கரை தான் யூஸ் பண்ணுவது. மைதாவே இல்லை. சரி, அது நீ காமிங்க. இன்னைக்கு காமிக்கலாம். அதை செய்கிறது கஷ்டம், பக்குவமாக செய்யணும்ல. சில சமயம் அதுவும் ஃபால்ட் ஆகிடும். கரெக்டாக செஞ்சால் வரும். இவங்க முட்டை மிட்டாய் செய்கிறப்ப காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. இப்படி அதை நெய் தான் சேர்ப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் நான் ஹெரிட்டேஜ் யூஸ் பண்ணுறேன். ஹெரிட்டேஜ் பியூர் நெய் இல்லை, அதனால தான் டேஸ்ட் நிறைய இருக்குது. சரி, நீ பாரு, குழந்தை கூட. இன்னும் வாழைக்காய் மட்டும் வரணுமா? சரி, ஓகே. இவங்களது கேக் இப்போ ப்ரௌனி குயின் ப்ரௌனியோட இப்போ இந்த முட்டை மிட்டாய் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி கருவேப்பிலை பொடி நிறைய பேர், கருவேப்பிலை பொடியும் புளியோதரை பொடியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்பர் சொன்னேன் இல்லையா? 8056859681. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரெடியாக இருக்குது. இப்போ நான் மதியம் சாப்பிட போகிறேன். நம்மளுக்கு உண்மையை சொல்ல போனால் நம்மளுக்கு கீரை பிடிக்காது. இந்த கீரைனா சுத்தமாக எனக்கு பிடிக்காது. இது அதுக்கோசம் தான் ஒரு 50 ரூபா கடைக்கு போனால் 100 ரூபா யாராவது வாங்கலான்ட்டு எல்லாம் காலி. கொஞ்சோண்டு இருந்துச்சு, உடிச்சிட்டாப்பா எவ்வளோ போகணுன்னு கேட்டான். சரி, 50 ரூபா தாங்க சார், நம்மளாம் ஒரு 50 ரூபா யாராவது மட்டும் வாங்கணுன்ட்டு அந்த மசாலா, குழம்பு மசாலாலாம் போட்டு, நம்ம வீட்டு மசாலா இருக்குது அதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அதை வறுத்துட்டு இப்போ சாப்பாடு சாப்பிட்டா வேலை முடிஞ்சிடும். ரைஸ் கம்மி, கீரை எதாவது செஞ்சுருக்காங்க, காய்கறி ஜாஸ்தி இருந்தாலும் சாப்பிட்றதுல பாய்தாங்க சாப்பிட்றேன். அவ்வளோதான். ஓகேவா? இன்னொன்று சொல்ல மாட்டேன். ராஜா அண்ணாமலை மன்றத்தில் 27ஆம் தேதி, இன்றைக்கி இது என்ன வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு எங்களுடைய ப்ரோக்ராம் இருக்குது. நகல் நட்சத்திர ப்ரோக்ராம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். வெரைட்டி டான்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக வாங்க. அது நம்ம மேடை நடன கலைஞர் ஒருத்தர் இறந்துட்டார். அந்த நல்ல நாங்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடி வர்ற பணத்தை அந்த குடும்பத்துக்கு தர மாதிரி அதை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் வாங்க, கண்டிப்பாக கலந்துங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கி உள்ள வரணும் அவசியம் இல்லை. என்ன பாருங்கள், நேரில் டிஆர் அண்ணனை பார்க்கணும்,
டி ராஜேந்திரன் சார் பார்க்கணும், சுரேஷ் பாபு பார்க்கணும் சொல்லுங்கள், நேரம் உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. நானும் உள்ள கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. அப்புறம் மதியம் என்ன சமையல்னு பார்க்கலாம். சாப்பிட்றப்ப காமிக்கிறேன். இன்றைக்கி நான் கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிடலான்ற ஐடியா. இப்படி பருப்பு பொடி ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை. பார்க்கலாம். இது எறா, ஒரு 50 ரூபா எறா. எறாவை நினச்சி நம்மளுக்கு நம்ம வாழைக்காய் அந்த கீரை நம்மளுக்கு இப்படி வாழைக்காய் வாய்வு. ஓ, அப்போ கேஸ்லாம் அதில் போயிடுமோ? இது மீன் மாதிரி இருக்குன்னா இங்கே வறுக்கிறது மீன் மசாலா போட்டு. ஆக்சுவலாக அது மீன்பிடி தடைக்காலம். அதோசம் மீன் விலை, எறா விலை எல்லாமே விலை ஜாஸ்தி. இங்கே சென்னையில், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் விலை ஜாஸ்தி. இன்றைக்கே போன எறா ஒன்றும் 400 ரூபா ஒரு கிலோ. நான் 1/2 கிலோ கேட்டேன், 1/4 கிலோ கேட்டேன், கொஞ்சோண்டு மிச்சம் 50 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன் நான். மண்டே, வெனஸ்டே, சண்டே 3 நாள் தான் சாப்பிடுவோம் நாங்கள். மண்டே, வெனஸ்டே, நானும் அம்மாவும். ஆமாம், இந்த நாள்லாம் விரதம். விரதம் இல்லை, சாப்பிடுவீங்க. சாப்பிடுவீங்க, என்ன சாப்பிடு இன்னமும் விரதம் மாதிரியும். ஆனால் நீ வெள்ளிக்கிழமை விரதம் இல்லை? வெள்ளிக்கிழமை காலைல, மதியானம், சாயங்காலம், நைட்டாக சாப்பிடுவேன். ஓகே ஓகே. புறாயிரா இவ்வளோ இருக்கும், கொஞ்சோண்டு. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, மீன் மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் மீன் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குல்ல. உங்கள் வீட்டில் நீங்கள் மேக்ஸிமம் சௌராஷ்டிரா பேசினா தமிழ் பேசுவீங்களா? நானும் அம்மாவும் பேசி பார்த்துருக்கியா? தமிழில் தான் பேசுவோம். நாங்கள் தமிழில் தான் மேக்ஸிமம் பேசுவோம் வீட்டில். விற்கிங்க தமிழில் தான் பேசுவோம் சில சமயத்தில். இந்த ஃபன்னியான மூமெண்ட் ஜாலியாக பேசும்போது தமிழ் தான் பேசுவோம். ஆமாம், அங்கே வந்து எல்லாமே சௌராஷ்டிரா தான் பேசுவோம். மேக்ஸிமம் நம்ம சௌராஷ்டிரா கூட மேக்ஸிமம் கும்பகோணம் மதுரை இல்லை, அதான் ஜாஸ்தி. கும்பகோணத்தில் நிறைய மகா குணத்தில் போனீங்கன்னா தெரு சௌராஷ்டிரா தான் இருப்பாங்க. ஓ, அண்ட் அங்கே தமிழ் ஆளுங்களுக்கும் சௌராஷ்டிரா தெரியும். நான் பேசினா புரிஞ்சுப்பாங்க. அங்கே போய் எதுவுமே பேச முடியாது நம்மளால. யாரையும் ஒன்றும் திட்ட முடியாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சௌராஷ்டிரன்றது வந்து எல்லாம் கலந்துரும். ஆமாம், தமிழ், தெலுங்கு எல்லாமே, இங்கிலீஷ் எல்லாமே கலந்து தான் வரும். ஆக்சுவலி நம்ம ஹோட்டலும் நிறைய வச்சுக்கணும். சௌராஷ்டிராவுக்கு போய் எங்கேயாச்சும் போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலுக்கே போகிறோம், நம்மளால எதுவும் ஃப்ராங்காக பேச முடியாது. டைமில் கான்வர்சேஷன் பண்ண முடியாது நம்ம கிட்ட. இதே சௌராஷ்டிரா நம்ம கான்வர்சேஷன் பண்ணலாம். मैं तेलुगु कोण खरसा तेलुगु के काय करसकी तेला हमको पाजे तो எங்க மாதிரி பேசிக்கலாம். ஜாலியா இருக்கும் एक्चुअली அந்த மாதிரி பேசிக்கும்போது. இது வந்து மதுரையில கும்பகோணத்துல பேச முடியாது. ஆமா, அங்க மதுரையில வந்து சௌராஷ்டிரானாலே ஒரு ஸ்கூல் இருக்கு. ஆக்சுவலி அதுக்கே தனியாக ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு, மண்டபம் இருக்கு. மதுரையில எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஆக்சுவலி இதுக்காக ரொம்ப தான் போகுது இல்லை. நான் மதுரை இப்போ ஒரு 15 வயசில் போனேன் மதுரைக்கு. இப்போ 15 வயசில் போனேன். இப்போ 55 25 30 40 வருஷம் ஆகுது. மதுரை நல்ல டெவலப் ஆயிருக்கு. மதுரை கூட பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நம்மளுடைய மீனா பிரபு சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. மதுரை ஃபேன்ஸு நிறைய பேர் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் போய் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம் ஆசை. 15 வயசில் நல்லா இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில். நான் போயிருக்கேன். நீ போய் எத்தனை வருஷம் மதுரைக்கு? நான் வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது போனேன். இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். பாட்டி எனக்கு கூட்டிட்டு போவாங்க அடிக்கடி. ஏன்னா பாட்டி ஊர் மதுரை தான், அவங்க தம்பிங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ கூப்பிட்டு போவாங்க அடிக்கடி. ப்ளஸ் வந்து எங்கள் குலதெய்வம் அவங்க மதுரை தான் இருக்குது. வருஷம் போயிடுவோம். சாப்பிட்டானா மேவருக்கு தனி சாப்பாடு, கீரை சாப்பாடு. இப்போ இங்கே திருப்பி போடுறாங்க. திருப்பி போட்ட பிறகு காமிக்கிறேன் எப்படி ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த வீடியோ நான் போடுறது பெருசு இல்லை. இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிவிட்டு போடுறதால கண்டு போடும். அடிக்கடி கண்டு போகுது. இன்னும் லேட் இல்லைன்னா நெட்டு கேட்குறாங்க. கரண்ட் வெயில் காலத்தில் அடிக்கடி போகிறதால வீடியோ போடுறது லேட் ஆகும். இது நான் எப்போ போட போகிறேன்னு தெரியல. போட்டு வந்துட்டு கரண்ட்டு